அறிமுக இயக்குனரான சுனில் தேவ் இவருடைய இயக்கத்துல உருவாகி லாஸ்ட் இயர் வெளியான படம் தான் அதோமுகம். இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. தியேட்டர்ல பெரிய வரவேற்பை பெறல. இருந்தாலும் ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நெறைய பேர் இந்த படத்த பார்த்து இன்டர்நெட்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் குடுத்துட்டு வந்தாங்க. அப்பயும் வந்து ஒரு மிக்ஸட் ரிவ்யூ வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நெறைய பேர் வந்து படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நல்லாவே இல்ல. மேக்கிங் நல்லாவே இல்ல. தரமா இல்ல. ஏதோ சீரியல் மாரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ரிவ்யூ குடுத்தாங்க. பட் நெறைய பேர் வந்து இந்த படத்துல நெறைய ட்விஸ்ட்ஸ் இருக்கு. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. நல்ல தரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் குடுத்திருந்தாங்க. இந்த படத்துல சித்தார்த் அண்ட் சைதான்யா வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயினா அறிமுகமானாங்க. இந்த படம் பிடிச்சு போனவங்க நெறைய பேர் இந்த படத்தோட 2ஆம் பாகம் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட காத்திருந்தாங்க. இந்த நிலையில அந்த படத்தை இயக்கிய டைரக்டர் இருக்காருயா சுனில் தேவ், அவருடைய அடுத்த படமான மேரேஜ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கி இருக்கிறாரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ரீல் பெட்டி அப்படிங்கிற நிறுவனம். இந்த படத்துல அதே நாயகன் தான், அதாவது அதோமுகத்துல நடிச்ச சித்தார்த் தான் கதாநாயகனா நடிக்கிறார். இவரோட ஷாபனா மற்றும் தீபிகா வெங்கடாச்சலம் நடித்துள்ளாங்க. அதாவது ஃபீமேல் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து தமிழ் செல்வன், இசை சரண் ராகவன், பட தொகுப்பு வந்து தமிழ் அரசன். இந்த நிலையில படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. தன்னுடைய எக்ஸ் தளத்துல விஜய் சேதுபதி இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதைத் தொடர்ந்து இந்த படம் சீக்கிரமே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதோமுகம் படம் பார்த்து இந்த டைரக்டரோட டைரக்ஷன் பிடிச்சவங்களுக்கு இந்த மேரேஜ் ஸ்டோரி படம் பிடிக்க வாய்ப்பா இருக்கு. ஆனா அதோமுகம் அப்படிங்கிறது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி போச்சு. இந்த மேரேஜ் ஸ்டோரி அப்படிங்கிறது ஒரு ரொமான்டிக் மூவி மாதிரி தெரியுது. ஸ்டே டியூன்ட்.